அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அண்ணாமலை வந்து இப்ப என்ன பண்ண போறாரு? எல்லாரும் சவுக்கால அடிச்சுக்கிட்டதை பெருசா பேசணும் இல்லையா? அவரு நெருப்பு எரியக்கூடிய சவுக்கால இனிமே அடிச்சுக்க போறாரு. ஏன்னு சொன்னா சவுக்கால அடிச்சது வந்து ஆப்போசிட்ல அவருக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த ஞானசேகரன் ஒரு பெண் மீது பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டாரு, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இது பெண்களுக்கு நடந்த அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா நான் அந்த ஞானசேகரன் வேறு, விளம்பரத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் வேறு, அது செகண்டரி. ஆனா இப்ப எம்என் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜகவின் மாநில பொறுப்புல இருக்கவர், அதாவது பொருளாதார பிரிவு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி, முக்கிய நிர்வாகி, நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டவர், நட்டா அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டவர், அண்ணாமலை அவர்களுக்கு மிக 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 நெருக்கமானவர், ஜிகிரி தோஸ்துன்னு இல்லையா, அந்த மாதிரி தோஸ்து, மிகப்பெரிய தோஸ்து அவரு. அவர் என்ன பண்றாரு, இப்ப சைக்கோ சைமன் ஒருத்தர் இருக்காருல்ல நம்ம தமிழ்நாட்டுல, ஆமா அவரே தான், நாம் தமிழர் கட்சி. எங்க விஜயலட்சுமி மேட்டர்லாம் இழுக்கிறீங்க, ரைட், ஓகே, அவர் தான் அந்த விஜயலட்சுமியோட தொடர்புல இருந்த இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்ன, பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த பெண் பித்தன் சீமான் தான். அவர் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, பெரியாருக்கு எதிரா, பெரியார் ஆதரிச்சு, அதெல்லாம் அப்பங்க அது நாய், அது அந்த நாக்கு ஒரு கேடுகட்ட நாக்குங்க, அது நரம்பே இல்லாத நாக்கு. அதனால அந்த நாக்கு அப்படித்தான் பேசும். பெரியாரை புகழ்ந்து பேசினா அவரே தான், அந்த சீமான் தான். ஆமா ஆமா ஆமா, அவர் தான் இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு பாவம். அவரு ஒரு முறை மயக்கம் போட்டு கீழே வந்தாரு, அதுல ஏதாவது ஆயிட்டு இருக்கும் பாவம், கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. சரி விடுங்க, அவர் கதை விடுங்க. அந்த சைமன் அவர்கள், சைக்கோ சைமன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன சொன்னார்னா, தாயும் மகளும், ஆமா, தாயுடனும் மகளுடனும் உறவில் இருக்கலாம்னு பெரியார் சொன்னார்னு சொல்லிட்டு, அந்த பெரியார் சொன்ன கொள்கையை எதுக்குடா இந்த எம்என் ஷா பின்பற்றினாரு உங்க அணியுடைய தலைவர்? ஆமா, பாஜகவோட டீம் தானே, தமிழிசே சொல்லிட்டாங்களே, எங்கள் கருத்துக்களை பகிர்றாரு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தா சொல்றாரு, அது ரெண்டாவது. ஆமா, தாயும் மகனும் ஒருவருடைய உறவில் இருக்கிறாங்கன்றத பாஜகவினர் நிரூபிக்கிறாங்களா, பாஜகவினர் செயல் திட்டமா கொண்டு வர்றாங்களே, இது சரியா? மதுரையில ஒரு பெண்ணு 15 வயது சிறுமிடா, டே அதெல்லாம் பார்த்தா பொண்ணுன்னு தோணணும்டா உங்களுக்கு, ஏன் தோண மாட்டுது? உங்க புத்தி அப்படி. உங்களுக்கு பெண்களை பார்த்தாலே ஒரு போதைப் பொருளாகவும் போக பொருளாகவும் பார்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க, அதனால அப்படிதான் பார்ப்பீங்க. இதுக்கு அண்ணாமலை என்ன பண்ண போறாரு, நெருப்பால அந்த சவுக்கு இருக்கு இல்லையா, சவுக்குல நெருப்பை வர வச்சுட்டு அந்த நெருப்பை வச்சு அடிச்சுக்க போற. என் கட்சிக்காரன் அடிச்சுட்டு தப்பு பண்ணிட்டான், என் கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? வாயை திறக்க மாட்டா பயப்புள்ள. மானஸ்தன்ல அண்ணாமலை வந்து கேடுகட்ட மானஸ்தன். ஏன்னா தெளிவான மானஸ்தன்லாம் இருப்பா, கேடுகட்ட மானஸ்தன். ஏன்னா பாஜகவிற்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. பல்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை செய்ததிலிருந்து, அந்த குழந்தையை 3 வயது குழந்தையை இழுத்து போட்டு தரையில் அடித்ததிலிருந்து பல 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 வரலாறு உண்டு. மல்யுத்த வீராங்கனையில வந்து அந்த பிரித் பூஷன்ற ஒரு எம்பி, மல்யுத்த வீரர்களின் தலைவராக இருக்க அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாலும், நாங்கள் போராக மாறினாலும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வந்து பாஜக. அது மாதிரி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள், பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தேடினார்கள் என்றால் பாலியல் வன்புணர்வு செய்தவர் யார் என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். இதுதான் உண்மை. ஏன்னா தாய் மகள் என்ற இந்த ஒரு உறவை, தாய்க்கும் மகளுக்கும், தாயுடன் உறவுள்ளவன் மாமன், மாமன் என்பவன் தன்னுடைய மகளிற்கு நிகராக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆனா அவன் தான் 2 பேர் கூட உறவுல இருக்கலாம்னு சொல்லிட்டு சைக்கோ சைமன் சொன்னார் இல்லையா, அது அவருடைய ஓன் கருத்துங்க, அது பெரியார் சொன்ன விஷயம் இல்ல. இவர் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய கருத்தை பெரியார் கூறியதா, இந்த கதையெல்லாம் எழுதுவார்ல, கதையா காரணமா, 1000 கதை சொல்லுவாரு, வெளியே வந்தோடனே ஒரு 1000 போய் சொல்லணும், அந்த மாதிரி போய் சொன்னதுல சைமன் அதை சொன்னாரு. அத அவருடைய தாய் கழகமான பாஜக பின்பற்றுறது இங்க மட்டும் இல்லைங்க. நீங்க டேட்டா எடுங்களேன், எங்கெங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததோ அங்க பாஜகவினர் அங்கம் நிச்சயமாக இருக்கும். 90% நிதர்சனமான உண்மை. இது இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு. ஆனா இந்த மீடியா இருக்காங்கல்ல, மீடியான்றது வந்து எதுக்கு சமம்னு நான் தெரியல. இவ்வளவு நாள் பல கேள்விகளை கேட்டீங்களப்பா. இப்ப அண்ணாமலை மைக்கு முன்னாடி நிறுத்திட்டு இருக்கும்போது, மதுரையில் எம்என் ஷா என்று பாஜக நிர்வாகி இது போன்று செய்திருக்கிறார்களே, இதற்கு நீங்கள் என்ன செய்து கொள்ள போகிறீர்கள்? சவுக்கால் அடித்துக் கொள்ள போகிறீர்களா? இல்லை தன்னைத்தானே நெருப்பிட்டு தீயால் கொளித்து கொண்டு செத்து மடிய போகிறீர்களா?
இல்லை என்று சொன்னால் தூக்கு மாட்டி கொண்டு செத்து விட போகிறீர்களா அதே கயிறால்? அதுவும் பஞ்சு கயிறு வாங்கிக்கோங்க, உடல்நிலை பாதிக்காத அளவிற்கு வலிக்காத அளவிற்கு பரலோகம் சென்று விடலாம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல இதற்கு என்ன செய்ய போறீங்கன்றத நீங்க என்ன கேட்க போறீங்க? பத்திரிகையாளர்களா மைக்க தூக்கி வாயில நீட்டுவீங்கல்ல, அந்த மைக்க தூக்கி வாயில நீட்டி அந்த அண்ணாமலை கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? எதுக்குதான் இருக்காங்கன்னு தெரியல ஒரு சில பத்திரிகையாளர்கள். சீமான் வந்து கக்கூஸ்ல இருந்து வெளியே வந்து நின்னாருன்னா மைக் எடுத்துட்டு வந்து நின்ற வேண்டியது. அவரு சின்ன வீட்டுக்கு, அதாவது சின்னதா ஒரு வீடு வச்சிருப்பாரு, அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கேட்டீங்க, வெளியே வந்து நின்னுடுறீங்க. அவரு காரை விட்டு ஏற போகும்போது டக்குன்னு தூக்கி வாயில நீட்டிடுறீங்க. மைக்க சொன்னங்க. இது மாதிரிலாம் நீட்டுறீங்கல்ல சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ. இப்போ இங்க நடந்திருக்கு. இங்க ஒரு 15 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். பல நாளா தொடர்ந்து இருக்கு. அவருடைய தாய்க்கு அவருடைய கடனை அடைப்பேன் என்று சொல்லியிருக்காரு. தந்தை இந்த புகைப்படத்தெல்லாம் பாக்குறாரு. எவ்வளவு கேவலமா இருக்கு. எனிவே, அண்ணாமலையும் சீமானும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள். நன்றி அவர்களை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம்.